Hi students, welcome to Unacademy. Okay, so நம்ம செப்டம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து MCQs மூலமா ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம டோட்டலா 300 MCQs வந்து பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 क्वेश्चंस நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? சோ இந்த வீடியோல இன்னொரு 15 to 20 क्वेश्चंस வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி TNPSC எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமில நிறைய ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த எல்லா கோர்ஸுக்குமே உங்களுக்கு சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபீஸ் தான். மத்த வெப்சைட்ல மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ஃபீஸ், மெயின்ஸ்க்கு ஒரு ஃபீஸ், டெஸ்ட் சீரிஸ்க்கு தனி ஃபீஸ் அந்த மாதிரி வாங்குவாங்க. இங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரே ஃபீஸ் தான். ஸோ நீங்க ஒன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா நீங்க நிறைய பேட்ச் கோர்சஸ் நிறைய கோர்சஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, மெயின்ஸ்க்கான கோர்ஸ் இருக்கு. எல்லாமே குரூப் 1 மெயின்ஸ்க்கான கோர்ஸ் கூட இப்ப கரண்டா போயிட்டு இருக்கு. சோ குரூப் 1 மெயின்ஸ்க்குலாம் நீங்க ஒரு அகாடமிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குவாங்க. இங்க வந்து நீங்க அழகா ஒரு ஒரே ஃபீஸ்ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்கான கோச்சிங்கும் நீங்க வாங்கிக்க முடியும். சரியா? ஃபைன். இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை அப்படின்ற பேர்ல ஒரு பேட்ச் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதுல 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட் வந்து ஃபுல்லா கவர் பண்ண போறோம். சரியா? இதுல நான் வந்து என்ன கவர் பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து சயின்ஸ் கவர் பண்ண போறேன். நான் வந்து டோட்டலா ஒரு 46 கிளாஸ் தான் எடுத்துப்பேன். 46 மணி நேரம் டெய்லி வாரத்துக்கு 5 மணி நேரம் டோட்டலா ஒரு 46 மணி நேரம் நான் சயின்ஸ் எடுப்பேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஃபுல்லா நான் எடுத்துருவேன். இது எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி இல்லாத கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இனிமே கேட்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவா கொடுத்துருவேன். சரியா? உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour நான் கிளாஸ் எடுப்பேன். அப்புறம் ஒரு 10 minutes உங்களை படிக்க வச்சுட்டு அன்னைக்கே வந்து நான் டெஸ்ட் வச்சுதான் உங்களை அனுப்புவேன். சரியா? சோ தட் நீங்க கிளாஸ் முடிஞ்சு தனியா போயிட்டு நீங்க சயின்ஸ் படிக்க வேண்டி இருக்காது. கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு தான் நீங்க வெளியே போவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஃபைன். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம், பார்க்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. 4th BIMSTEC summit took place in the year 2018 at. ஓகே, சோ BIMSTEC நாடுகள் யார் யாருன்றத நம்ம பார்த்திருப்போம், கிளாसेसல பார்த்திருப்போம். நீங்க வந்து அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஓகேவா? ஃபைன். சோ கண்டுபிடிச்சீங்களா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4th BIMSTEC summit took place in the year 2018 at காத்மாண்டு, நேபாள். நேபாள்ல தான் 4th BIMSTEC summit வந்து 2018ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே நடக்கல. BIMSTEC அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இந்த பீம்ஸ்டெக்ல இருக்கக்கூடிய நாடுகள், உறுப்பு நாடுகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, கீழே வந்தோம்னா ஸ்ரீலங்கா, அப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் நேபாள், அதுக்கப்புறம் பூட்டான், அப்படிங்க வந்தோம்னா பங்களாதேஷ், தென் மியான்மர், தாய்லாந்து. சரியா? ஸ்ரீலங்கா, இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து. இந்த 7 நாடுகள் தான் இந்த பீம்ஸ்டெக்ல இருப்பாங்க. அதாவது பே ஆஃப் பெங்கால சுத்தி இருக்கக்கூடிய இந்த நாடுகள், பே ஆஃப் பெங்கால யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து which university topped the time higher education university ranking? டைம் ஹையர் எஜுகேஷன் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல முதல் இடத்தை பிடிச்ச யூனிவர்சிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்டெக், ஆக்ஸ்போர்டு, பிர்மிங்ஹாம், ஏல் யூனிவர்சிட்டி. ஓகே, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் இந்த ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இந்தியால இருந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால 300ல இருந்து 301ல இருந்து 350 வரைக்கும் இந்த ரேங்கிங் கேட்டகரியில இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு இவங்க வந்து 301 to 350 அந்த கேட்டகரியில இருக்காங்க. 351 to 400 இந்த கேட்டகரியில இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூப்பர் இவங்க இருக்காங்க. சரியா? மத்தபடி 300க்கு மேல இந்தியால இருந்து யாருமே கிடையாது. வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங். அடுத்தது which country has become the first to eliminate the human African sleeping sickness? சரியா? சோ இந்த நாலே வார்த்தை தான் பாருங்க. which country become the first country to eliminate the human African sleeping sickness? ஓகே, சோ இந்த ஹியூமன் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நோய். இந்த நோயை யாரு காஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு புரோட்டோசோவா தான் இந்த நோயை வந்து காஸ் பண்ணும். சரியா? அந்த புரோட்டோசோவா பேர் என்ன அப்படின்னா
ட்ரைபனசோமா. ஸோ ட்ரைபனசோமா கேம்பியன்ஸ் அப்படின்றது அந்த இதோடைய பேரு. சரியா? ட்ரைபனசோமியா கேம்பியன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு புரோட்டோசோவா தான் வந்துட்டு இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்றத காஸ் பண்ணும். சரிங்களா? இது வந்து டெட்சி ஃபிளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு பூச்சி தான் இதை கேரி பண்ணி எடுத்துட்டு வரும். எப்படி மலேரியாவெல்லாம் வந்து கொசு எடுத்துட்டு வருதோ, டெங்கு சிக்கன் கொசு எடுத்துட்டு வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த ட்ரைபனசோமா கேம்பியன்ஸ் அப்படின்ற இந்த புரோட்டோசோவாவை டெட்சி ஃபிளை கேரி பண்ணி ஹியூமன்ஸ்க்கு எடுத்துட்டு வரும். இது நமக்கு இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸை வந்து உண்டாக்கும். சரிங்களா? இதை டோகோ அப்படின்ற கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. ஓகே, இத மாதிரி நம்ம வேற என்னென்னலாம் புரோட்டோசோவன் டிசீசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலா அசார் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்கு. காலா அசார், இது டிஎன்பிசில ப்ரீவியஸ்ல ஒருத்தர் கேட்டாங்க. காலா அசார் அப்படின்ற இந்த புரோட்டோசோவன் நோயை யாரு காஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லெஷ்மேனியா டோனோவானி அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா தான் இதை காஸ் பண்ணும். அதே மாதிரி மலேரியா நோய் இருக்கு இல்லையா? மலேரியா நோயை காஸ் பண்ணக்கூடியது ஒரு புரோட்டோசோவா தான். அதுக்கு பேர் வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா தான் மலேரியா நோயை காஸ் பண்ணும். பிளாஸ்மோடியம் நிறைய பிளாஸ்மோடியம் இருக்கு. பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மொபைல், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அதுல இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் அப்படின்றது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இவங்க காஸ் பண்ணக்கூடிய மலேரியா தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. மலேரியா நம்மளை தாக்கிச்சு அப்படின்னா நம்ம உடம்புல லிவரும் ரெட் பிளட் செல்லும் அஃபெக்ட் ஆகும். சரியா? இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே டிஎன்பிசில ப்ரீவியஸ்ல கேட்ட விஷயங்கள் தான். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எதுவுமே நம்ம தேவையில்லாம பாக்குறது கிடையாது. சோ நான் எல்லாம் சொல்றது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து, ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை யார் காஸ் பண்றாங்க? வைரஸா, பாக்டீரியாவா, புரோட்டோசோவாவா? இதே ட்ரைபனசோமா கேம்பியன்ஸ் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா தான் காஸ் பண்ணுது. அது கேரி பண்ணி வரக்கூடிய அந்த ஃபிளை பேரு டெட்சி ஃபிளை. The disease காலா அசார் is caused by the protozoa. காலா அசார் அப்படின்ற நோயை காஸ் பண்ணக்கூடிய இந்த புரோட்டோசோவா எது? ட்ரைபனசோமா, என்டமீபா ஹிஸ்டாலிகா, லெஷ்மானியா டோனோவானி. லெஷ்மானியா டோனோவானி தான் உங்களுக்கு காலா அசார் அப்படின்ற நோயை காஸ் பண்ணுது. ட்ரைபனசோமா அப்படின்றது ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். என்டமீபா ஹிஸ்டாலிகா அப்படின்றது அமீபியோசிஸ் அல்லது அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காஸ் பண்ணக்கூடியது என்டமீபா ஹிஸ்டாலிகா அப்படின்றது. இது நம்மளுடைய ஹியூமன்ஸ்ல இருக்கு, நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடியது இந்த என்டமீபா ஹிஸ்டாலிகா அப்படின்றவங்க. இதை இவங்களை யார் எடுத்துட்டு வருவாங்கன்னா, ஹவுஸ் ஃபிளை இருக்குல்ல, நம்ம வீட்டுல கூட ஹவுஸ் ஃபிளை, மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஃபிளை, அந்த ஹவுஸ் ஃபிளை தான் இந்த என்டமீபா ஹிஸ்டாலிக்காவை எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து இது நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன்குள்ள இருக்கும். இருந்து என்ன செய்யணும்னா, நம்மளுடைய ஸ்டொமக்ல இந்த அல்சரேஷன்லாம் இது ஏற்படுத்தி இந்த ரத்த கசிவுலாம் கொஞ்சம் ஏற்படுத்தும். அதனால அமீபியாசிஸ் அப்படின்ற நோய் வந்து இது ஏற்படுத்தும். இதுவும் புரோட்டோசோவா டிசீஸ் தான். அடுத்ததான், சரி, ரீசெண்டா வந்துட்டு பப்ஜி அப்புறம் நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ஆப்ஸை பேன் பண்ணிருப்பாங்க இல்லையா கவர்மெண்ட். ஸோ ரீசெண்டா ஒரு 118 மொபைல் அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணாங்க செப்டம்பர் 2020. சரியா? இந்த டெசிஷனை வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2009 அப்படின்ற இந்த ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 16A, சரியா, செக்ஷன் 16A என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படிதான் இதை பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதாவது இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்றதுக்கான அதிகாரத்தை எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2009 இருக்கு இல்லையா, அதுல 69A இருந்து தான் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வச்சுதான் இதை பேன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, so with reference to the World Coconut Day, consider the following statements. வேர்ல்டு கோகனட் டே அப்படின்றது செப்டம்பர் 2 அப்சர்வ் பண்றாங்க. செப்டம்பர் மாதம், சரி, அடுத்தது பார்க்கலாம். The theme of the World Coconut Day is invest in coconut to save the world. இதுல எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்? சரியா? வேர்ல்டு கோகனட் டே வந்து செப்டம்பர் 2 அப்சர்வ் பண்ணாங்கன்றது கரெக்ட். தீம் ஆஃப் த வேர்ல்டு கோகனட் டே வந்து இன்வெஸ்ட் இன் கோகனட் டு சேவ் த வேர்ல்டு அப்படின்றதும் கரெக்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான். ஓகேவா? செப்டம்பர் மாசம் வேற என்னென்ன டேட்டை நம்ம பார்த்துருப்போம்னா, செப்டம்பர் 2 கோகனட், செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே, அதே செப்டம்பர் 5 சேரிட்டி டே. சரியா? அடுத்தது செப்டம்பர் 8 லிட்ரேச்சர் டே.
ஓகே, செப்டம்பர் 8ஆம் தேதி லிட்ரேச்சர் டே. செப்டம்பர் 9ஆம் தேதி ஹிமாலயன் டேன்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ஹிமாலயன் டே. இப்போ நல்லா பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஃபர்ஸ்ட் கோகனட் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து 5ஆம் தேதி டீச்சர். சரியா? ஸோ தேங்காயை வந்து டீச்சருக்கு உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டீச்சர் ஜாப் அப்படின்றது ஒரு சேரிட்டி ஜாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரிட்டி பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி. டீச்சர்ஸ் டே முடிஞ்சு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா டீச்சர் தான் நமக்கு லிட்ரேசி கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால டீச்சருக்கு அப்புறம் லிட்ரேசி 8ஆம் தேதி. நம்ம படிச்சோம் அப்படின்னா மலை அளவுக்கு உயரலாம். ஹிமாலயன் டே 9ஆம் தேதி. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் தேங்காய், அப்புறம் டீச்சர், சேரிட்டி, லிட்ரேசி அண்ட் ஹிமாலயன் டே. இது வரைக்கும் ஈஸியா 10 வரைக்கும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்தது, வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்டு கோகனட் டே? வேர்ல்டு கோகனட் டே உடைய தீம் என்ன? ஓகே, தீம் என்ன? இன்வெஸ்ட் இன் கோகனட் டு சேவ் த வேர்ல்ட். நெக்ஸ்ட், where did the Shanghai Cooperation Organization Defense Minister meet held in September 2020? செப்டம்பர் மாதம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் உடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் எங்க நடந்துச்சு? எந்த நாட்டுல? அதான் நம்ம பார்த்த போன வீடியோ கூட பார்த்தோம் நினைக்கிறேன். அந்த AK-47 203 ரைபிள்ஸ் எல்லாம் கூட வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அங்க போனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்க? ரஷ்யாக்கு. அடுத்தது, when is நேஷனல் நியூட்ரிஷன் வீக் செலிப்ரேட்டட் இன் இந்தியா? ஊட்டச்சத்து வாரம் அப்படின்றத எப்ப செலிப்ரேட் பண்றாங்க இந்தியால? ஊட்டச்சத்து மாதம் அப்படின்றது முதல்ல போஷான் மா அப்படின்னு சொல்லுவாங்க. போஷான் மா அல்லது நியூட்ரிஷன் மந்த். போஷான் மா அல்லது நியூட்ரிஷன் மந்த் அப்படின்றது செப்டம்பர் மாதம் கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா 2018 போஷான் அபியான் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. முன்னாடியே கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறாரு. போஷான் அபியான் 2018 ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வருஷம் தான் முதல் முறையா நியூட்ரிஷன் மந்த் அப்சர்வ் பண்ணாங்க. அப்புறம் 2009 2வது நியூட்ரிஷன் மந்த், இப்போ 2020 3வது முறையாக நியூட்ரிஷன் மந்த் நம்ம அப்சர்வ் பண்றோம். செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தை தான் நியூட்ரிஷன் வீக்காகவும் அப்சர்வ் பண்றோம். நெக்ஸ்ட், நேம் த கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் தமிழ்நாடு who won the வேர்ல்டு ஓபன் செஸ் 2020. சரியா? வேர்ல்டு ஓபன் செஸ் 2020 அப்படின்ற டோர்னமெண்ட்டை வின் பண்ண கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் யாரு? விஸ்வநாதன் ஆனந்த், குகன், இனியன், சந்துரு. சரியா? இவர் வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருடைய பெயர் இனியன். சரியா? வேர்ல்டு ஓபன் செஸ் 2020 வின் பண்ணவர் இனியன். இதுவே இன்னொன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, செஸ் ஒலிம்பியாட் அப்படின்ட்டு. செஸ் ஒலிம்பியாட வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் ஜாயிண்ட் வின்னர்ஸா அறிவிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதிலாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், அடுத்த வீடியோல. தேங்க்யூ ஸோ மச்.